நான் வந்து மயிலாப்பூருக்கு எல்லைக்காளி எவ்வளோ தோஷங்கள் இருந்தாலும் ராகு கேது இந்த மாதிரி வந்து நாகு தோஷங்கள், கல்யாணம் ஆகாததற்கும், குழந்தை இல்லாததற்கும் இதெல்லாம் வந்து இந்த வந்து வரும்போது இந்த கோயிலுக்கு அவங்களுக்கு எல்லாமே நிவர்த்தி ஆகுது. ஏன்னா வந்து இவ்வளோ நாள் வந்து 10 வருஷம் 20 வருஷம்லாம் குழந்தை இல்லாதவங்க கூட பெற்றுக்கிறாங்க. அது மாதிரி இந்த அம்பாளுடைய கருணையில் இந்த மாதிரி அவங்களுடைய ஆசீர்வாதம் இருக்கிறதுனால அது மாதிரி ஒரு நல்ல விஷயங்களாக இருக்குது. ஏன்னா வந்து இந்த அம்பாளை சந்திக்கிறதுக்கு வந்து கைலாஷ் மாதிரி கடைசி ஜென்மமாக இருந்தால் தான் இந்த அம்பாளுக்கு பார்க்க முடியும். ஏன்னா இனிமேல் ஜென்மம் கிடையாது, 80வது பிறவியில் தான் இந்த அம்பாளை பார்க்க முடியும். அதனால தான் டெய்லியும் வந்து இங்கே வந்து புதுசாக தான் இருப்பாங்க வரவங்க. இப்போ ரெகுலராக இந்த ஸ்ட்ரீட் கோயில் போய் இப்படி அந்த ஊர் மக்கள் வராங்க அது மாதிரிலாம் கிடையாது. இந்த கோயிலுக்கு வந்து ஒரு தனி சிறப்பு இருக்குது. ஏன்னா பாடல் சலம் இங்கே வராதவங்களே கிடையாது, எல்லாமே வந்து இங்கே பூஜை பண்ணவங்க தான். ஏன்னா வந்து வாலி பூஜை பண்ணியிருக்காரு. அது மாதிரி வந்து ஒவ்வொரு இதுவும் பார்த்திங்கன்னா இங்கே பூஜை பண்ணாதவங்க சிவனுக்கு இங்கே பூஜை நடக்குது. அது மாதிரி வந்து பங்குனி திருவிழாவில் அது மாதிரி வந்து சனி பவன் வந்து வணங்குறாரு. அது மாதிரி வந்து 2 விஷயமே இங்கே இருக்கும்போது நம்ம எங்கேயுமே போக வேண்டிய அவசியமே கிடையாது. இங்கே வந்து இப்போ தரிசனம் பண்ணும்போது நமக்கு எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு இருக்குது. ஏன்னா வந்து நமக்கு நடந்துச்சு, நமக்கு இது மாதிரி இருக்குது, நமக்கு வந்து இப்படியே இருக்கும்போது ஆயிடுமா அப்படின்லாம் ஒன்றுமே கிடையாது. இந்த நேரங்களில் வந்து இந்த அம்பாவை சந்திச்சிட்ட பிறகு நமக்கு தெளிவும் பிறந்துடும். நமக்கு வந்து அடுத்த ஸ்டெப்புக்கு வேண்டியதை நம்ம நிலைக்கு வந்து அடுத்த நல்ல நிலைமைக்கு நம்ம வந்துடுவோன்றது வந்து இந்த அம்பாளுடைய சக்தி இருக்குது.